ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானலியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 4 பல் பூண்டு வந்து நல்லா பொடிப்படியாக நறுக்கிட்டுங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதும். அது கூட பெரிய வெங்காயம் 2, ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி போட்டுட்டுங்க நல்லா வதக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறங்க கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு இது 2 மட்டும் தான் எடுத்துருக்கேங்க. அதை 2ஐயும் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியோடு தான் இருக்குது, இதோட வதங்கட்டும் நல்லா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கும் சீக்கிரம். கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா வெந்துருங்க. நல்லா வெந்து பாருங்க, இந்தளவுக்கு வெந்துருச்சு, வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சாப்பாடு போட்டுங்க கிளறிடலாம். சாப்பாடு வந்து சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா கிளறிடலாம். போட்டிங்கன்னா நல்லா வீட்டிலே செஞ்ச ஹோம்மேடு ஃப்ரைட் ரைஸ் அருமையாக தயாராகிடுச்சுங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஓகே, தேங்க்யூ.